சாமி, இந்த ராஜசபை நாடி வருகிற போது என்னை யார் என்று கவனித்தாய்? யாருங்க நீங்க? நான் யார்? யாரு? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? நான் எதை பற்றி பேச போகிறேன்? எதை பற்றி பேச போறீங்க? இன்று என்னால் என்ன நடக்க போகிறது? இன்று உங்களால என்ன நடக்க போகிறது? நண்பா, இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு, மகாநாடு, பேரும் புகழும் சிறந்த பேரும் புகழும் சிறந்த சரி அழகு திரு பொன்னாடு. ஆமா, இந்த அழகு திரு பொன்னாட்டினுடைய பெயர் என்னப்பா? பெயர் சீட்டு கொடுத்தாங்களா? சீட்டு கொடுக்கல அண்ணே. தம்பி என்ன ஊரு சொன்ன? மாட்டு மாட்டுக்கார உழவு. நண்பா, பூமி ரெட்டிப்பட்டிக்கு சேர்ந்த மாட்டுக்காரன் வளவு என்றால் ஆமா, தேனோடு பிறந்த மச்சிமா நகரமாகும். ஆமா, இந்த மச்சிமா நகரத்தில் எழுந்தருளிய ஒன்றன் கொடிசீலை வீரசாட்டை பம்பை சுக்குமந்தடி. சரி சரி. வாயுக்கணை தேயுக்கணை வருணக்கணை இந்திரகணை மந்திரகணை அரிக கஜகணை பிண்டி பால சக்கர தோபாரர் ஈட்டி சொர்க்கத்தி புகழத்தக்க அன்னைக்கொடி ஆராய்ச்சி மணி தாரை தப்பட்டை புஸ்தக பொருள் அகவிருது குலவிருது போன்ற 32 விருதுகளோடு பிறந்த அக்கினியில் பிறந்த அதிவீர சத்திரிகளும் இவர்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இன்று தீப ஒளியும் தெய்வீக சபையும் 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, காரணம் என்ன? என்ன கொன்ற சாமி? என்ன கோயிலு? என்ன? பத்திரகாளி அம்மன். நண்பா, இந்த பூமி ரெட்டிப்பட்டி மாட்டுக்காரன் வளவு கிராம பொதுமக்களை காத்து வருகின்ற என் அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி. சரி சரி. சண்டி முண்டி சாமுண்டி உத்தண்டி வீர் வேதாளி திருசூலி எண்டோடி ஆரணி ஆரணி ஆனந்தாயி பூமாரி புகழ்மாரி என் அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி. சரி சரி. தாயனூரிலே பிறந்து மலையனூரிலே குடிபுகுந்து சிவனுடைய அருளால இடபாகத்தை விட்டு பிரிந்து சிவனுடைய நாகத்தினுடைய பஞ்சமி திதியில் பிறந்து நாக பத்ரகாளி அம்மனாக பிறந்திருக்கிறாள் இந்த பூமி ரெட்டிப்பட்டியிலே. ஆமா, இந்த மக்களை காத்து வருகின்ற ஸ்ரீராஸ்ரீ நாக பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய மாசி மாத சிவராத்திரி முன்னிட்டு மாசி மாத சிறப்பு திருவிழாவை முன்னிட்டு ஓரிரவு சதுர நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா, இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட அருமை மகர்ண பாபாயார் யாரு சொன்னால் தெரியுங்க. நமது ஸ்ரீலாஸ்ரீ நாகபத்ரகாளி அம்மனுடைய பூசாரி அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இன்னும் அவருடைய இன பந்துக்கள் அனைவர்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து ஒரு சதுர்நாட்டியத்தை வைத்து பார்க்கலாம் என்று நம்மை நமது கலைவாணி சரஸ்வதி நாடக சபாவை அழைத்து வந்து முற்கனி பதார்த்தத்தோடு அமுதளித்து ஓதும் என்ற தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் ஓதாது என்பது சொன்னதானங்கள். ஆமா, இப்படி வாரி வழங்கி நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி சரி நம்மை வருகை தந்து நாடகத்தை துவக்கி வைத்திருக்கிறார். ஆமா, இந்த நாடகத்தை வைத்தவர்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அனைத்து ஊர் பொதுமக்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படி ஆள் போல் தலைத்து அருக போல் வேறு உனி மூங்கில்களை போல் கிளைத்து சிறுதிவியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனா விளங்கக்கூடிய அந்த தாரமங்கலத்திலே எழுந்தருளிய கைலாசநாதனுடைய திருவடி கோபுரங்கள் எப்படி ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அதை போல ஓங்கி வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நாகபத்ர காளியம்மனுக்காக சரி வைக்கப்பட்ட நாடகம் என்ன? என்ன சொன்னால் தெரியுங்க. இந்த சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வனபத்ரகாளி வனபத்ரகாளி அம்மன் பிறப்பு. வனபத்ரகாளி அம்மன் பிறப்பு இல்லையே
முனியப்பன் சண்டை. ஓ முனியப்பன் சண்டை. இந்த முனியப்பன் யாரு? யாரு? ஏன் தேவாதி தேவர்கள் அனைவரும் முனியப்பனை தேடி ஏன் போகணும்? ஏன் போகணும்? இந்த வனபத்திரகாரிங்கிறவ யாரு? ஏன் எதனால வனத்திற்கு போனாங்க அப்படிங்கிறது தான் கதையே. ஆமா. அதாவது கெட்ட கதையாக இருந்தாலும் முட்ட முடியவரை பார்க்க வேண்டுமா? ஆமா. அப்பேற்பட்ட சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வனபத்திரகாரியம்மன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, பெயர் என்ன நமக்கு தெரியுமா? என்ன சொன்னால் தெரியுங்க. அதாவது உலகத்திலே 4 வேதங்கள் பிறந்திருக்கிறது. ரிக், யசுர், சாம, அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். சரி சரி. இந்த 4 வேதத்திலே நான் பிறப்பு எடுத்திருக்கிறேனே, என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? இந்த பூலோகத்திலே என்னை என்னவென்றவெல்லாம் அழைப்பார்கள் தெரியுமா? என்னவென்று? பரமக்கடவுள், பரமக்கடவுள், பரமேசன், பரமேசன், ஆதி கைலாசவாசன், ஆதி கைலாசவாசன். அது மட்டுமல்ல நண்பா, இன்னும் அமிர்தலிங்கேஸ்வரர், அமிர்தலிங்கேஸ்வரர், ஜோதிலிங்கேஸ்வரர், கோவிலிங்கேஸ்வரர், அண்ணாமலையார், அண்ணாமலையார், உண்ணாமலையார், உண்ணாமலையார். அது மட்டுமல்ல இன்னும் மற்றொரு பெயர் உண்டு. என்ன நண்பா? திருநீலகண்டன். போதை மீறி போச்சா? இல்ல, ஒரு டம்ளர் சின்ன பட்டு பேக்கரி வரமா நண்பா? திருநீலகண்டன் அல்ல, திருநீலகண்டன். ஓ திருநீலகண்டன். அது மட்டுமல்ல எனக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன பெயர்? கூத்தாடி என்று ஒரு பெயரும் உண்டு. கூத்தாடி. உண்மைதான். சரி சரி சரிங்க. நண்பா, அப்படி சுருக்கமாக சொல்ல போனால் என்னுடைய பேரோ பரமே கடவுள். பரமக்கடவுள். உண்மைதான். ஏங்க நீங்களோ பரமக்கடவுங்க. இது என்ன கையில என்ன பண்ணி குத்துற வேலை? நண்பா, நீ நினைப்பதை போல இது பண்ணி குத்துற வேலை அல்ல. இது கரங்களை அலங்கரிக்கக்கூடிய சூழ் ஆயுதம். அட சூழ் ஆயுதம். ஆமா. இது என்ன சித்தம முடுக்கா? இல்லையப்பா, சித்து உடுக்கை. அட சித்து உடுக்கியா? உண்மைதான். என்ன கழுத்தல வேற ஊம்புமாகுது? ஏய், இதற்கு பெயர் 1000 சடாமுடி மறித்த ஆதிசேஷன் பாம்பு. அட பாம்பு. உண்மைதான். சரி சரி சரி. இதெல்லாம் மேல என்ன வேற புடிச்சி வளாகுது? ஏய், புலியின் தோல். அட புலியின் தோல். உண்மைதான். இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே,
ஒரு பிச்சைக்கார கோலம். அது மட்டுமல்ல, ஆ, எனக்கு எத்தனை எத்தனை கண்கள் தெரியுமா? எத்தனை கண்கள்? 2011 நேத்திரம். அடிச்சுனா பல்ல அப்படி சில்லற காய்ச்சல் கொண்டு போயிராமா? ஏனப்பா? ஏங்க என்ன? அவன் 2 கண்ணு வச்சுட்டே பார்த்தத பாக்கலங்கறான், பார்க்காத பார்த்தாங்கறான். ஆ, நீங்க 2011 கண்ணுங்கறீங்களே, ஆ. அந்த 2011 கண்ணு எங்க இருக்குது, எவத்துல வச்சுக்கிறீங்க? நண்பா, ஆ, இது மளிகை கடையில வைக்கிறது இல்ல, சந்தை கடையில வைக்கிறது இல்ல, சரி சரி. என் உடம்பிலே உள்ளது. அட உடம்பிலே உண்மைதான் எங்க எங்க இருக்கிறது? நண்பா. ஆ, நான் அணிந்திருக்கின்ற, ஆ, அதாவது ஆ, இந்த ஆதிசேதனுக்கு ஆ. 2000 சிரம். ஓ, 1000 சிரம். 1000 சிரம். சரி. 1000 சிரத்திற்கும் ஆ, இரண்டு கண்கள் என்றால் ஆ. கணக்கு போடு. வந்துச்சு. இல்லடா, 1988 கண்ணுங்க. டேய், ஓய், நீ படிச்சவரா குடிச்சவரா? நான் செங்கல் செவுருங்க. அதனாலதான் கணக்கு தப்பா போடுற. ஆ, நண்பா, ஓய். 1000 சிரத்திற்கும் ஆ. 2000 கண்கள். அட 2000 கண்கள். உண்மைதான். சரி சரி. அது மட்டுமல்ல, ஆ, எனக்கோ 11 நேத்திரம் இருக்கிறது. அட 11 நேத்திரங்கள். எங்கெங்க? எங்கெங்க? என் கண் அதாவது முகத்திலே 2 கண், என் முகத்திலே 3 கண். ஓ, முகத்திலே 3 கண். நந்தி வாகனத்துக்கு 2 கண். ஓ, நந்தி வாகனத்துக்கு 2 கண். உமா பார்வதிக்கு 2 கண். சரி சரி, 2 கண். நான் ஆசானா போட்டு அமர்ந்திருக்கிறேனே, ஆ, இந்த புலியின் தோலுக்கு 2 கண். சரி சரி. இப்படியாக ஆ, எனக்கு 11 நேத்திரம். ஓ, 11 நேத்திரம். 2011 நேத்திரம் அடிக்க ஆ, பரம கடவுளாக இருந்தாலும் இருந்தாலும் நண்பா, ஆ, நான் எப்படி பிறந்து எப்படி பிறந்தீங்க? என்னை பிறக்க வைத்த தெய்வங்கள் யாரு? யாரு? இந்த பூவுலகிலே ஆ, ஏன் என்னை சிவபெருமான் என்று அழைக்கிறார்கள்? ஏன் எதற்காக? சொல்கிறேன் வா. ஆ, இந்த பூமி தீரக்கு முன்னே இந்த ஆதிசிவ நந்திரண்டே இந்த உலகம் பிறக்கு முன்னே அந்த ஆதிமுனிவ கட்டிரண்டா அந்த ஆதிமுனிவ கட்டிரண்டு அங்கே பூவையார் துரியை பெற்றெடுத்தார். நண்பா, சாமி. இந்த உலகம் பிறப்பதற்கு முன்பதாக சரி சரி. யார் பிறந்தார் தெரியுமா? யாரு? ஆதி மகாமுனிவர் பிறந்தார். ஓ, ஆதி மகாமுனிவர் பிறந்தார். அந்த ஆதி மகாமுனிவர் பிறந்த உடனே சரி. அவருடைய மனதிலே நினைத்து ஆ, தடவி கொண்டிருந்தார். ஓ, மனதில் எடுத்துக்கொண்டு இப்படி மேலையெல்லாம் தடவி கொண்டு இருந்தார். எதற்காக? எதற்காக? இந்த உலகத்திலே ஆ, ஆடவராக நாம் ஒருவர் மட்டுமே பிறந்திருக்கிறோம். ஆமா. மரம், செடி, கொடி, புல், பூண்டு, ஆ, மனித ஜீவராதிகள், ஊர்வன பரப்பன எதுவுமே பிறக்கவில்லை. ஆமா. இதெல்லாம் பிறக்க வைப்பதற்கு என்ன செய்வது? என்ன செய்வது? இந்த உலகத்தை படைப்பது எப்படி? ஆ, அப்படி என்று ஆ,
தண்ணில தன்னுடைய நெஞ்சிலே கை வைத்து தடவிக்கொண்டே இருந்தார். சரி சரி. அப்படி தடவிக்கொண்டு இருக்கும்போது ஆ, அவர் தவங்கள் எத்தனை ஆண்டு காலத்தை தவம் புரிந்தார்? எத்தனை ஆண்டு காலமாக? 2,86,000 ஆண்டு காலம் தவம் இருந்தார். யார? அவ்வளவு காலம் தவம் இருந்திருக்கிறாரா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி சொல்றேன். 2,86,000 ஆண்டு காலமாக தண்ணி ஊத்தாம இருந்தார். தன்னுடைய நெஞ்சத்தை தடவி கொண்டிருக்கும் போது நெஞ்சு வந்து என்னடா வரும்? அழுக்கு வருங்க. அந்த அழுக்காகப்பட்டதை எடுத்து அவர் சுத்தியும் இருக்கின்ற அலைக்கடல் என்று சொல்லக்கூடிய கடலிலே வீசினார். அந்த அலைக்கடலிலே வீசுகின்ற போது அந்த அலைக்கடலில் இருந்து என்ன பிறந்தன? என்ன பிறந்தன? ஓம் என்ற சத்தம் பிறந்தன. ஓம் என்ற சத்தம் பிறந்தன. உண்மைதான். அப்படி இருக்கணும். அந்த ஓம் என்ற சத்தம் பிறந்த உடனே அதிலிருந்து யாராக பிறந்தார்? யாராக பிறந்தா? சக்தி பிறந்தாள். ஓ, சக்தி பிறந்தாள். உண்மைதான். சக்தி 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 பிறந்தாள். ஆனா சக்தி பிறந்தாள். சக்தி பிறந்த உடனே அவள் அதாவது எத்தனை கண்களோடு பிறந்தாள்? எத்தனை கண்களோடு? அவளோ 3 கண்களோடு பிறந்தாள். ஆனா 3 கண்களோடு பிறந்தாள். உண்மைதான். சரி சரி. 3 கண்களோடு பிறந்து பிறந்த உடனே கேட்கிறாள் ஆதி மகாமுனிவரை, எப்படி? ஏன் இந்த சக்தியை பிறக்க வைத்தீர்கள் என்று கேட்கிற போது, அம்மா இந்த உலகத்தை படைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள யானை முதல் எறும்பின் கரை 84 லட்சம் ஜீவபேதங்களை படைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று உன்னை பிறக்க வைத்தேன் அம்மா என்று உரைத்தார். சரி சரி. அப்போ சக்தியாகப்பட்டவள் தன்னுடைய நெற்றிக்கண்ணை எடுத்து நெற்றிக்கண்ணை திறந்து அந்த ஆதி மகாமுனிவரை எரித்தார். அப்போ அந்த சக்தியாகப்பட்டவள் இப்பேற்பட்ட தபத்திலே சிறந்த தபத்தோத்திர மகாமுனிவரையே நாம் எரித்து விட்டோமே என்று இந்த உலகத்திலே இவருடைய பேரும் புகழும் கொடிக்கட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருக்குறளையும் இயற்றினார்கள். என்ன திருக்குறள்? அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த திருக்குறளுக்கு ஆதி மகாமுனிவரை குறிவைத்து அந்த திருக்குறளை இயற்றினார்கள். அதற்கு பின்பதாக அவர் மடியும் முன்பதாக சக்தியிடத்திலே என்ன உரைத்தார்? என்ன உரைத்தார்? அகார உகார ஓம்கார. என்னென்ன? எப்படி எப்படி? அகார உகார ஓம்கார என்ற சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தாள். மந்திரத்தை உச்சரித்தாள். உண்மைதான். சரி சரி. அப்படி அகார மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தை பிறந்தது. அது என்னவென்று பிறந்தது தெரியுமா? என்னவென்று? அம்மா என்று சொல்லி பிறந்தது. ஓ, அம்மா என்று சொல்லி பிறந்தது. இந்த குழந்தை நாம் கண்ணுக்கேத்த கணவனாக வர வேண்டும் என்பதற்காக யாகத்தை நடத்துகிற போது அம்மா என்று சொல்லி வருகிறது. ஆமா. இது நமக்கு இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து எரித்தாள். நெற்றிக்கண்ணை திறந்து எரித்தாள். மீண்டும் என்ன செய்தால்? அகார மந்திரம் போயிற்று. உகார மந்திரத்தை உச்சரிக்கும் போது சரி சரி. யார் பிறந்தா? யாரி? பச்சை மேனியோடு ஒரு குழந்தை பிறந்தது. பச்சை மேனியோடு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடனே தங்கா என்று வந்தது. பிறந்தவுடனே தங்கா என்று வந்தது. தங்காடா. அப்படி தங்கா என்று வந்தவுடனே உலகத்திலே பெண்ணாக நாம் ஒருவள் மட்டுமே இருக்கிறோம். சரி. நமக்கு துணை இல்லை. ஆமா. அதற்காக வேண்டி தங்கா என்று வந்தவரை நாம் அண்ணனாக ஏற்றுக்கொள்வோம் என்று அண்ணனாக ஏற்றுக்கொண்டு அந்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டவளையும் கண்களை திறந்து எரிக்க சென்றார். சரி சரி. எரிக்க செல்கிற போது அவர் மாயமாக மறைந்தார். ஓ, மாயமாக மறைந்தார். உண்மைதான். சரி சரிங்க. மூன்றாவதாக ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்கும் போது இந்த
பரமேஸ்வரன் நான் பிறந்தேன். ஓ பரமேஸ்வரன் நீங்கள் பிறந்தீங்க. எப்படி? எப்படியே? பெண்ணே என்று பிறந்தேன். ஓ பெண்ணே என்று நீங்கள் பிறந்தீங்க. உண்மைதான். சரி சரி. பெண்ணே என்று பிறந்தவனை என்னையும் ஆ, அவன் எரித்து சாம்பலாக்கினார் ஓ எடுத்து சாம்பலாக்கி விட்டால் என்பதாக மாயமாக மறைந்தாரே. ஆ, அவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் மாயவன். ஓ அவர்தான் மாயவர். உண்மைதான். சரி சரிங்க. அப்படி மாயவனாக இருக்கக்கூடிய ஆ, எதிர்மாகப்பட்ட ஸ்ரீ கண்ணனாகப்பட்டவர் ஆ, தங்கா ஆ, கண்ணுக்கேத்த கணவன் வர வேண்டும், ஆமா. மனசுக்கேத்த வண்ணவன் வர வேண்டும் என்று ஆ, நீ யாகத்தை நடத்தினாய். ஆ, சரி. அந்த யாகத்தின் வழியாக ஆ, 3 குழந்தைகளை பிறக்க வைத்தாய். சரிங்க. அதிலே 2 குழந்தைகளை நீ எரித்து சாம்பலாக்கி விட்டாய். சரி. எரித்து சாம்பலாக்கிய குழந்தைகளை ஆ, மீண்டும் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும். சரிங்க. அப்படி என்று ஆ, ஸ்ரீமத கணனாகப்பட்டவர் ஆ, ஆ, சக்தியிடத்தில் சொல்ல, சரி. சக்தியாகப்பட்டவள் ஆ, முதலிலே பிறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாள். சரி. அந்த குழந்தைக்கு ஆ, உயிரை கொடுக்கும் போது ஆ, அது அம்மா எடுத்து வந்தவுடனே ஆ, இந்த பிள்ளை யாரு, இந்த பிள்ளை யாரு? அப்படி என்று கேட்டவுடனே இந்த பிள்ளை யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆ, அது அன்று நாள் முதல் இன்று நாள் வரை ஆ, விநாயக பகவானுக்கு முதற் பெயர் பிள்ளையார். ஓ விநாயக பெருமானுக்கு முதல் பெயர் பிள்ளையார் என்று. உண்மைதான். சரி சரி. பிள்ளை யார் என்றதுனால அந்த விநாயகர் பெருமானுக்கு பிள்ளையார். பிள்ளையார் என்று. ஆமா. இரண்டாவதாக மாயவன், ஆ, மூன்றாவதாக இந்த பரமக்கடவுள். ஆ, இந்த பரமக்கடவுளில் மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து ஆ, ஆ. நான் மணக்க சென்றேன். ஆமா. நான் மணக்க சென்றீங்க. உண்மைதான். சரி சரி. ஆதி பரமேஸ்வரியை நான் மணக்க செல்கிற போது ஆ, அவளுடைய நெற்றியை பார்த்து, ஆ, இந்த நெற்றியை பார்த்த உடனே ஆ. எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை? கண்ணா, இந்த பெண்ணை நான் மணப்பதாக இருந்தால் இருந்தால். அவள் முகத்திலே இருக்கின்ற 2 கண்கள் போக சரி சரி. மீதி இருக்கிறது நெற்றிக்கண். ஆமா. ஓ 2 கண்களை தவிர அது நெற்றில இருக்குதே நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு கொடுத்தால் நான் திருமணத்தை செய்வேன் என்று உழைத்தேன். சரி சரி. அப்போ ஆ, அந்த மாயவனாகப்பட்டவர் ஆ, சக்தியின் முகத்திலே இருக்கின்ற 3 கண்களில் ஒரு கண்களை ஆ. நெற்றிக்கண்ணை எடுத்து எனக்கு வைத்தார். ஓ நெற்றிக்கண்ணை பிடிக்கி உங்களுக்கு வைத்தார். அப்போ சரி. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை ஆ. முக்கண் படைத்த பரமேஸ்வரன். ஓ முக்கண் படைத்த பரமேஸ்வரன். அப்படி ஆ, முக்கண் படைத்த பரமேஸ்வரனாக இருந்தாலும் இருந்தாலும். நண்பா, ஆ, என்னை படைத்தாலே ஆ, ஆதிசக்தி, ஆ. நான் அவளையே திருமணத்தை செய்தேன். ஓ ஆதிசக்தியே மனப்படுத்தீங்க. அதாவது ஆ, உலக மக்கள் அனைவரும் சொல்றாங்க, ஆ, எப்படி? தாயை போலவே தாரமும் வேணும்னு கேட்டான் கணபதினா. ஆமா அது கணபதிக்கு பொருந்தாது, ஆமா. இந்த ஆதி சிவனுக்கே பொருந்தும். ஓ இந்த ஆதி சிவனுக்கே உங்களுக்கே பொருந்தும். உண்மைதான். சரி சரி சரி. எப்படி தெரியுமா? எப்படி? தாயை போலவே தாரமும் வேண்டும் என்று ஏய், மனதிலே நினைத்தேன். ஆ. சரி. எப்படி? ஆ, தாயும் அவளே, ஆமா. தனக்கு தாரமும் அவளே என்று ஆ. நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். ஓ தாயும் அவளே தாரமும் அவளே. உண்மைதான். சரி சரி. அப்படி மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஆ, எங்களுக்கென்று ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் பிறந்தன. யாருங்க? யார் யார்? யார்? யானை முகத்தோடு இருப்பவன் ஒருவன், ஓ அது யாரு? அழகான முகத்தோடு இருப்பவன் அவன். அவன் யாரு? யானை முகத்தோடு இருப்பவன் ஆ, முந்தி பிறந்தானே, ஆ, அதாவது அகார மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஆ. ஒரு குழந்தை பிறந்தது என்று உரைத்தேனே, ஆமா. அந்த பிள்ளையார் தான் ஆ. எனக்கு மகனாக பிறந்தான். ஓ விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார். உண்மைதான். சரி சரி. இரண்டாவதாக பிறந்த குழந்தையை யார் தெரியுமா? யாருங்க? எனக்கு பார்வதிக்கும் பிறக்கவில்லை. ஆ, எப்படி தெரியுமா? எப்படி? நான் ஆ, ருத்ர தாண்டவங்கள் ஆடுகிற போது ஆனா ருத்ர தாண்டவம். உண்மைதான், சரி சரி. என் இடவாகத்தை விட்டு ஆ, உமா பார்வதியாக பிரிந்தாள். சரி. அப்போ ஆ, நான் ஆங்கார கோபத்தோடு இருக்கும் போது சரி சரி. என் நெற்றிக்கண்ணாகப்பட்டது திறந்தன. ஓ நெட்டுக்கண்ணாகப்பட்டது திறந்தன. உண்மைதான். சரி சரி. அந்த நெற்றிக்கண்ணாகப்பட்டது திறந்தவுடனே ஆ, 6 தீப்பொறிகளாக பிறந்து சரி. செந்தாமரை மலர் மீது ஆ, அமர்ந்து ஆ. சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே பிறந்தான் ஆறுமுக கடவுள். ஓ ஆறுமுகம் அளித்த முருகப்பெருமான். உண்மைதான். சரி சரி. அது ஏன் அந்த முருகப்பெருமானை நான் ஏன் பிறக்க வைத்தேன்? ஏழு பிறக்க வைத்தீங்க. அதாவது ஆ, மரகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆ, சூரபத்மன், ஆ. சிங்கமுகன், சரி. யானமுகாசூரன், ஆ,
என்று சொல்லக்கூடிய தாய் அதாவது தந்தை மக்கள் நால்வராக பிறந்தார்கள். சரி சரி. அந்த நால்வர்களை அழிக்க வேண்டும். என்னுடைய மகனாகப்பட்ட முருகன் கடவுள் பிறக்க வேண்டும். சரி. முருகன் பிறக்க அரக்கர்கள் அழிய. முருகன் பிறக்க அரக்கர்கள் ஒழிக்க. ஆமா, ஒழிக்க. அப்படி சூரபத்ம கூட்டத்தை அழிக்க வேண்டி முருகனை நான் படைத்தேன். சரி சரி. அப்படி முருகனை படைத்து முருகன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் தெரியுமா? இருக்கிறார். அதாவது ஓடினான் வடபழனிக்கு ஓடினான். ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான் வடபழனிக்கு. உண்மைதான். சரி சரி. அந்த வடபழனியில் இருக்கின்ற பழனியிலே இருக்கின்ற எனது மகன் சுப்பிரமணிய கடவுள். சுப்பிரமணிய கடவுள் விநாயக பகவான் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? அவனும் கேட்டார் தாயை போலவே தாரமும் வேண்டும் என்று. சரி. அதாவது தாயை போலவே தாரமும் வேண்டும் என்று விநாயக பகவான் கேட்ட உடனே மகனே ஒரு ஆற்றங்கரை ஓரமாக, ஒரு அரச மர ஓரமாக, ஒரு கிணற்றின் ஓரமாக நீ அமர்ந்து எந்த பெண்ணாகப்பட்டவள் உன்னுடைய தாயை போல இருக்கிறாள் என்று சொல். அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணத்தை செய்து வைக்கின்றேன். சரி. அப்படி என்று சொல்லி அவனை ஆற்றங்கரையை ஓரமாக அவன் அனுப்பி வைத்தோம். சரி சரிங்க. அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நான் எங்கே வாழ்கிறேன்? எங்கே வாழ்றீங்க? வெள்ளிங்கிரி பீடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெள்ளிங்கிரி மலையில் ஆண்டு வரைக்கும். வெள்ளிங்கிரி மலையிலே. வெள்ளிங்கிரி மலையில் ஆண்டு வரீங்க. அப்படி வெள்ளிங்கிரி மலையிலே ஆண்டு வந்தாலும் நண்பா, மகாராஜா, நாங்கள் குடும்பத்தோடு சேபரமாக வாழ்ந்து வந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை நண்பா? இந்த பூமியில அவதரித்தவர்கள் நாங்கள் 3 பேர். யாராரு? சத்தியலோகத்தை பொறுப்பேற்பாக ஆண்டருளிய தான தண்ட வேத குரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய ஐமுகம் படைத்த பிரம்மதேவன் ஒருவன். பிரம்மதேவன் ஒருவர். அவனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை படைக்க வேண்டும். ஜீவராசிகளை படைக்க வேண்டும். உண்மைதான். சரி சரி. பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில் அவனுக்கு. சரி சரிங்க. இந்த சிவபெருமானுக்கு யானை முதல் எறும்பின் கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் பாடி வணங்கி பசியோடு இருப்பார்கள். அவர்களுக்கு நான் படியெடுக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. படியெடுக்கக்கூடிய வேலை உங்கள் வேலை. உண்மைதான். சரி சரி. அநியாய மட்டுளியம் அதாவது அதர்மத்தை செய்து வருகிறவர்களுக்கு அழைக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவர் ஸ்ரீமந்த கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன். சரி சரி. அப்படி இருந்தாலும் 3 பேர்களும் 3 வேலைகளை ஏற்றுக்கொண்டாலும் நண்பா, இன்று தினமாக நான் படியளக்கிறேன் சொல்றீங்களே, படியை நிக்க வச்சு அழைப்பீங்களா இல்ல படுக்க வச்சு அழைப்பீங்களா? படி எப்படி அழைப்பீங்க? உள்ள பாடி படியளக்கிறேன் எல்லா சிவபெருமான வேசக்காரும் சொல்றாங்க. ஆமா. சிவபெருமான் எப்படி படியளக்கிறாரு? படியை நிக்க வச்சு அழகிறீங்களா இல்ல சாய்ச்சி போட்டு அழகிறீங்களா? எப்படி படிக்கு எவ்வளவு கேக்குறீங்க? என்ன அது? நீங்க படி அழகிறீங்களா? என்ன பித்தாளை படிக்கும் தகர படிக்கும்? நான் அளக்கக்கூடிய படி அதல்ல, நான் மறைமுகமாக படியளப்பேன். மறைமுகமாக? உண்மைதான். எப்படி? அதாவது உன்னுடைய அரண்மனையிலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். சரி சரி. எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்? அதாவது என் வீட்டிலே சாப்பாட்டு கூட வழி இல்லை. ஆமா. என்ன செய்வது? யார் இருக்கிற போய் கடன் கேட்கறது? அப்படி என்று நினைத்து கொண்டே நீ வாடி வணங்கி இருந்தீனால நான் மறைமுகமாக நான் வந்து படியளப்பேன். மறைமுகமாக வந்து படியளப்பீங்க? எப்படி? எப்படி? பக்கத்து வீட்டுக்காரனா, அதாவது பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஆடவராகவும் அடுத்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆடவராகவும் அவங்களுக்குள்ளே உள்ளே புகுந்து அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி? அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நீ போய் உதவி செய். அப்படி என்று அவனுடைய மனதிலே சென்று நான் சொல்வேன். சரி. அப்போ அவனுடைய மூலமாக உனக்கு பணங்காசுகளை அள்ளித்தருவார். பணங்காசுகளை அள்ளித்தருவார். அப்போ உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அந்த பணத்தை வைத்து நீ அதாவது வாங்கி சாப்பிடுவது உன்னுடைய வழக்கமாகும். சரி சரி சரி. இதானப்பா நான் மறைமுகமாக அழைக்கக்கூடிய வடி அளக்கக்கூடிய வேலை. சரி சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் நண்பா,
அப்படி நான் சிவபெருமானாக நான் பிறந்த உடனே எனக்கு நான் திருநீலகண்டன் என்று பெயர் வந்தது எப்படி தெரியுமா? எப்படி? நண்பா, திருநீலகண்டன் என்று பெயர் எப்படி உண்டானது தெரியுமா? எப்படி? திருப்பார்கடலை பாண்டமாகவும் ஓ, திருப்பார்கடலை பாண்டமாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வைத்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கராக பூட்டி தேவர்களும் அரக்கர்களும் அதாவது அமிர்தங்கள் கடைந்தார்கள். அப்படி அமிர்தங்கள் கடைகிற போது அந்த மந்திரகிரி மலையை இழுக்கும் போது ஆதிசேஷனால் வழி தாங்க முடியவில்லை. அப்போ அமிர்தங்கள் பொங்கி விழுந்தன. சரி, வந்தது என்ன புடிச்சு புட்ட நீ டீ கேட்கறீங்க? பெரிய மனுஷன் இல்லாத வித்தை குருட்டு வித்தையும் குருல்லாத வித்தை குருட்டு வித்தை. குருவையே அதாவது பேசுறவன் என்னைக்கு வாழ்ந்ததே சரித்திரமே கிடையாது. சரி, நீ உனக்கு சொல்லி விட்ட குருவே நீ எடுத்து பேசுறது எனக்கு தெரியுங்க. யார்? நானா? நண்பா, அப்படி அழகான விஷம் பிறந்தன. சரி சரி, அந்த அழகான விஷங்களாகப்பட்டதை தேவர்கள் சாப்பிட்டால் சரி தேவர்கள் மடிந்து விடுவார்கள் என்று மனதிலே நினைத்த நான் சரி சரி என்ன செய்து என்ன செஞ்சீங்க? அந்த அமிர்தத்திலே இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து நான் பகிர்ந்தேன். சரி சரி, அப்படி பகிர்ந்த உடனே அதை பார்த்தார் ஸ்ரீமந்த கண்ணன். ஓ, அதான் பார்த்தா ஸ்ரீமந்த கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன்டா பார்த்தாருன்னு சொல்றோம். ஸ்ரீமந்த கண்ணன் பார்த்தார். அப்படி ஸ்ரீமந்த கண்ணன் பார்த்த போது சரி சரி, மைத்துனராகப்பட்ட சிவபெருமான் அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் படியளப்பது யார் யார் அப்படி என்று என்னுடைய கழுத்தை வந்து பிடித்தார். அப்படி கழுத்தை வந்து பிடித்தவுடனே அந்த அழகால விஷமாகப்பட்டது உள்ளேயும் போகாமல் வெளியும் போகாமல் நடு கண்டத்திலே பிறந்திருந்தன. சரி சரி சரிங்க. நடு கண்டத்திலே பிறந்த உடனே என் முகமாகப்பட்டது நீல நிறமாக மாறின. ஓ, நீல நிறமாக மாறிவிட்டது. அப்படி நீல நிறமாக மாறிய எனக்கு கழுத்திலே கண்டம் இருந்தபடியினால் கழுத்திலே கண்டம் இருந்தபடியினால் சரி, முகமாகப்பட்டது திருநீலமாக மாறியதால் இன்று முதல் திருநீலகண்டன் என்று பெயர் உண்டானது. அப்படி இருந்தாலும் நண்பா, இந்த உலக மக்களுக்கு சரிங்க, யானை முதல் எறும்பின் கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் நான் படியளக்க வேண்டும். வீட்டுல எல்லாம் போன உழுது சொல்லேண்டா. இதே கோயாரம் வாக்க இதே சொல்றேன். என்னமா பேரு? பெயரே வேண்டாம் என்று அருமை தாயாராகப்பட்டவர் கலத்தி வருவர்களுக்கு கஞ்சத்தக்கூடிய ஆட்சியம்மா, சோர்ந்த முகமாத்த சோர்த்தக்கூடிய ஆட்சியம்மா அப்பேற்பட்ட தாயாகப்பட்டவர் இந்த எம்பெருமானுடைய கோமாளி வேடத்தை பாராட்டியும் இந்த சிவபெருமானுடைய வேடத்தை பாராட்டியும் அதாவது ஆளுக்கு 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இருக்க வேண்டும்? ஆள் போல் கழித்து அருகு போல் வேறுபடி முகல் போல்களை எடுத்து அள்ளி போல்களை எடுத்து யானை போல் நட்டை குதிரை போல ஓட்டம் அருகு போல் வேறுபடி முகில் போல்களை எடுத்து வாழையடி வாழையாக பஞ்சம் வளர நான் வணங்கு மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோபுரம் நாளுக்கு நாள் எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அது போல வைக்க குடும்பம் வளர வேண்டும். ராமோ ஜெயம். அப்படி பாரா உலகம் எங்க நான் சீரா படியளக்க வேண்டும். என் மனைவியாகப்பட்ட உமாசக்தி அழைத்து வா. அப்படியாகட்டும். பேசி